இதோ இந்த அம்மாக்கு 2 பொண்ணுங்க. பெரியவ தேனுக்குட்டி, சின்னவ இந்த பேனுக்குட்டி. பேரு வச்சதுக்கேத்த மாதிரி இவ தலையில பேனுங்க தான் கொட்டி கிடக்குது. இவளுக்கு எந்த நேரத்துல பேனுக்குட்டின்னு பேர் வச்சனோ, தலை பூரா பேனாவே சுத்துது. அம்மாடி பேனுக்குட்டி, ஏண்டி தனியா உட்காந்துருக்க? உன் அக்கா கூட போய் விளையாடு. இல்லம்மா, அவன் என்னைய சேர்த்துக்க மாட்டா. நான் சேர்த்துக்க சொல்றேன், நீ போய் விளையாடு. சரிம்மா. அம்மாடி தேனோ, உன் தங்கச்சிய விளையாட்டுல சேர்த்துக்கிடி. இந்த ஆட்டம் முடிஞ்சு அடுத்த ஆட்டம் சேர்த்துக்கிறேம்மா. உன் சடைய பிடிச்ச ஆட்ட போறேன் பாரு. ஒழுங்கா இப்பவே சேர்த்துக்க. சரி, வர சொல்லுமா, சேர்த்துக்கிறேன். அவதான் சொல்லிட்டால, போய் விளையாடு போ. இதோ வந்துட்டேங்க்கா. அடியே கமலா, வாடி. அவ வரதுக்குள்ள நம்ம ஓடிரலாம். ஆமாடி, அவ கூடலாம் என்னால விளையாட முடியாது. 2 பேரும் இவ வர்றதுக்குள்ள அந்த இடத்த விட்டு நைஸா நழுவிடுறாங்க. பேனு வந்து பாத்துட்டு ஏமாந்து போய் அழுதுகிட்டே கத்தி ரகல பண்றா. ஏண்டி, என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டேன்றீங்க? தேனும் கமலாவும் தோழிகளும் குளத்தங்கரையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஏ தேனு, உன் தங்கச்சியை புடிச்சு நான் நசுக்கு கொட்டு வைக்க போறேன் பாரு. அவளை எனக்கு பிடிக்கவே இல்லடி. அவளை நான் கழட்டி விட்டுட்டு வந்தாலும் என்னோட அம்மா வந்து அவளை சேர்த்துக்க சொல்லுது. அவளை நம்ம விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டா நம்ம தலையிலயும் பேனு வந்துரும். அவளுக்கு மொட்டை அடிச்சு விட சொன்னா எங்க அம்மா கேட்க மாட்டேனிக்குது. பொம்பளை புள்ளன்னா வாரதில தேனும் தலையில பேனும் இருக்குத்தான் செய்யும்னு சொல்லுது. ஏ தேனு, உன் தங்கச்சி பக்கத்துல தானே ராத்திரி படுத்து தூங்குற. உன் தலையிலயும் கண்டிப்பா பேன் இருக்கும். ஆமாடி, இவ பக்கத்துல யாரும் உட்காராதீங்கடி. உன் தங்கச்சி கூட நீ தூங்குற வர நாங்க யாரும் உன் கூட சேர மாட்டோம். வாங்கடி போவலாம். இனிமே இவ கூட நாம சேர வேணாம். சரி சரிடி, இனிமே அந்த பேனுக்குட்டி கூட தூங்க மாட்டேன். அந்த பேனுக்குட்டி கூட உன்னைய நான் பார்த்தேன், அவ்வளவுதான், பாத்துக்க. அடியே பேனோ குட்டி, அடியே பேனோ. ஐயம்மா, என்னைய அப்படி கூப்பிடாதம்மா. அடிங்க, விளக்க மாத்த எடுத்து 2 இறுக்கி புடுவேன். போடி, போய் கமலா அம்மா கிட்ட ஈர்கோலி வாங்கிட்டு வா. பேனு அவங்கள முறைச்சுக்கிட்டே போறா. அந்த நேரம் திண்ணையில உட்கார்ந்து கமலா அம்மா கமலாவுக்கு ஈறுகோழி வச்சு தலைய சீவி விட்டுட்டு இருக்காங்க. அத்தை, அத்தை. நீயா இந்த பக்கம் உன்னைய வாரக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? இல்ல அத்தை, அம்மா தான் அனுப்புனாங்க. சரி சரி, எதுவா இருந்தாலும் அங்கேயே இருந்து சொல்லு, கிட்ட வராத. எங்க அம்மா உங்ககிட்ட ஈறுகோழி வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏண்டி, உன் தலை பூராவுமே பேனை கொட்டி கிடக்குதே. உன் அம்மா ஒரு ஈறுகோழி கூட காசு போட்டு வாங்காதா? வந்து ஓசி தான் வாங்குவீங்களா? நீங்க மட்டும் என்ன, எங்க அம்மா கிட்ட குளத்துல குளிக்க போனப்போ ஷாம்பு பாக்கெட் ஊசி கேட்டீங்கல்ல. ஏய், என்னடி பெரியவங்க கிட்ட இப்படி வாய் பேசுற? உனக்கெல்லாம் மொட்டை அடிச்சு விட்டாதான் அடங்கி ஒடுங்கி இருப்ப. உன் தலையில இருக்க பேனுக்கும் அதுதான் சரிபட்டு வரும். ஏய் பேனு, ஈறுகோழிலாம் தரமாட்டோம். நீ சீவன ஈறுகோழில தலை சீவனா எங்க தலையிலயும் பேனு வந்துரும். போ. அது மட்டும் இல்லடி, இனிமே தேனுக்குட்டி என்ன கூட மட்டும்தான் சேருவா, உன் கூட சேர மாட்டா. உன் கூட சேர்ந்தா அவ தலையிலயும் பேன் ஏறிடும். மதியம் கமலாவும் அவ அம்மாவும் பேசினத நினைச்சு பேனு ரொம்ப சோகதொளா இருந்தா. பேனுக்குட்டிய விட்டு ரொம்ப தூரம் தள்ளி படுத்திருக்கிறா. நேரமாச்சு, 2 பேரும் தூங்குங்க. அக்கா, அக்கா. என்னடி? ஏண்டி, இன்னைக்கு ஏன் பக்கத்துல படுக்காம தூரமா போய் படுத்திருக்க? அம்மா பாருமா, தூங்க விடாம தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கா. ஏய், 2 பேரும் தூங்க போறீங்களா இல்லையா? ஏண்டி என்னோட உயிரை எடுக்கிறீங்க? சொல்லுக்கா, ஏன் தூரமா போய் படுத்திருக்க? உன் தலையில இருக்கிற பேனு என்னோட தலையில ஏறக்கூடாதுன்னு தாண்டி. போதுமா? தேனோ, உன்னை வெளுக்க போறேன் பாருடி. உன் தங்கச்சி கிட்ட இப்படியா பேசுவ? இவ என் தங்கச்சியே இல்ல, என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சேர மாட்டேங்கிறாங்க. இவளுக்கு நாளைக்கு மொட்டை போட்டு விடுமா? உன் கை காலை முறிக்க போறேன் பாருடி. ஆமாம்மா, எனக்கு மொட்டை போட்டு விட்டுரு. எல்லாத்துக்கும் என்னோட பேனு தான் காரணம். அவளே சொல்லிட்டாமா, மொட்டை போட்டு விடு. ஐயோ, எந்த நேரத்துல இவளுக்கு பேனுக்குட்டின்னு பேர் வச்சனோ தெரியல. இவ தலை பூரா இப்படி பேனா சுத்துதே. பேனுக்குட்டியோட அம்மா காலையிலேயே கிளம்பி நாகம்மா பாட்டி வீட்டுக்கு சோகமான முகத்தோட போனாங்க. என்னம்மா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க. என்ன சாப்பிடுற? இல்லம்மா, ஒன்னும் சாப்பிடுற மனநிலையில நான் இல்ல. ஏம்மா இவ்ளோ சோர்வா இருக்க? உடம்பு சரியில்லையா? உடம்பு கிடக்குதுமா. உடம்பு எல்லாமே அந்த பேன் குட்டிய நினைச்சுதான். அவ பேருக்கு ஏத்த மாதிரி அவ தலையில இருக்கிற பேனு அவளை விட்டு போகவே மாட்டேங்குது. நான் குடுத்த பொடிய போட்டு குளிக்க வச்சியா?
எல்லாமே செஞ்சு பார்த்துட்டம்மா, ஒன்னும் வேலைக்கு ஆகல. தினமும் ஷாம்பு பாட்டில் ஃபுல்லா காலியாகுது. சீயக்காய் போட்டு பார்த்தாச்சு. தினமும் அவளுக்கு என்னால பேனு பார்க்க முடியலம்மா. எவ்வளோ பார்த்தாலும் அடுத்த நாளே திரும்ப வந்துருது. எனக்கு கைவலி வந்தது தான் மிச்சம். இது கூட பிரச்சனை இல்லம்மா. பேன் குட்டி கூட யாருமே சேரவே மாட்டேன்றாங்க. ஊர்ல யாரு தலையிலாக்கும் பேனு வந்தா அதுக்கு காரணம் பேனு குட்டிதான்னு பலி போடுறாங்க. சரிம்மா, இப்போ என்ன செய்யலான்னு நினைக்கிற? என புள்ளைக்கு மொட்டை போட சொல்றாங்க. ஒரு பொம்பளை புள்ள மொட்டை போட்டுட்டு இருந்தா என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இங்க வா, நான் சொல்ற மாதிரி பண்ணு. அப்புறம் பாரு, எல்லாரும் பேணுக்குட்டி பின்னாடி தான் சுத்துவாங்க. நீ முதல்ல கடைக்கு போய் ஒரு புது தங்கத்தோடும் கொஞ்சம் ஜிகுனா பாக்கெட்டும் வாங்கு. பாட்டி சொன்ன பிளான் படி தேனுக்குட்டி தலையில இருந்து நிறைய பேனை எடுத்து ஜிகுனா தூள்ல முக்கி எடுத்து திரும்ப அவ தலையே விட்டுட்டாங்க அம்மா. தேனுக்குட்டி, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. புது தோடாமா? ஆமாடி, போட்டுக்கோ. எல்லாம் உன் தங்கச்சி தலையிலிருந்து வந்ததுதான். பேனுக்குட்டி தலையிலிருந்து பேன் மட்டும்தாமா வரும்? அடியே, அவ தலையில இருக்கிறது சாதாரண பேன் இல்லடி, தங்க பேனு. அந்த பேனுங்க போட்ட தங்க முட்டையிலிருந்து தான் உனக்கு தோடு செஞ்சிருக்கேன். என்னம்மா சொல்ற? சத்தியமாவா? நீ வேணும்னா அவ தலையில போய் பாரு. ஆனா ரகசியமா வச்சுக்க, யாருக்கும் தெரியக்கூடாது. அன்னைக்கு ராத்திரி பேனுக்குட்டி நல்லா தூங்கிட்டு இருந்தா. அப்போ தேனுக்குட்டி அவ தலைய போய் பார்த்தா. அவ தலை பூரா பளபளன்னு மின்னிக்கிட்டு பேனு நிறைய இருந்துச்சு. அட என்னடா இது? அம்மா சொன்னது நிஜம்தான் போலயே. எல்லாமே தங்க பேனா இருக்கே. இது போடுற தங்க முட்டையில தான் எனக்கு தோடு செஞ்சாங்க போல. மறுநாள் காலையில எல்லாரும் புது தோட காட்டுறா தேனுக்குட்டி. ஏ தேனுக்குட்டி, இந்த தோடு சூப்பரா இருக்குடி. இதை விட அழகான தோடு எனக்கிட்ட இருக்குடி. அது நல்ல பளிச்சு பளிச்சுன்னு மின்னும். ஆனா இந்த தோடு அதை விட ரொம்ப ஸ்பெஷல். நீங்கெல்லாம் என்ன ஃப்ரெண்டா சேர்த்துக்கிட்டா அதுக்கு ரகசியத்தை சொல்றேன். இவ சும்மா சொல்றா, ரகசியம்லாம் ஒன்னும் கிடையாது. நாங்க உன் ஃப்ரெண்ட் ஆகறேன்பா, எனக்கு சொல்லு ரகசியத்தை. இந்த தங்கத்தோடு என் தங்கச்சி பேனுக்குட்டி தலையில இருந்து கிடைச்சது. அவ தலையில இருக்கிற தங்க பேனு போட்ட முட்டைய வச்சுதான் எங்க அம்மா இது செஞ்சு கொடுத்தாங்க. நீ சொல்றது உண்மையா இருந்தா எங்களுக்கு அந்த தங்க பேனை காமிடி பாப்போம். நாளைக்கே அதை காட்டுறேன் பாருங்க. அடுத்த நாளே இந்த விஷயம் கிராமம் பூரா பரவிருச்சு. சிறுசு பெருசுன்னு இழலாரும் பேனை பத்தி தான் பேச்சு. சிலர் உண்மைன்னு நம்புனாங்க, சிலர் நம்பலனாலும் பேனுக்குட்டி தலையில இருக்கிற பேனுங்களை பார்த்துட்டு போனாங்க. எத்தனை பேனு தாண்டி வச்சிருக்க? எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு. அம்மா, திட்டாம எடுமா. அந்த பேனுக்குட்டி தலையில இருக்க மாதிரி தங்க பேன் இருந்தாவாச்சும் பரவாயில்ல. 4 நகை செய்யலாம். தங்க விக்கிற விலைக்கு அந்த தங்க பேனு கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். நான் போய் அவளுக்கு தெரியாம என தலையிலயும் தங்க பேனு வாங்கிட்டு வரேம்மா. அப்புறம் நாமளும் பணக்காரங்க ஆயிரலாம். ஆமாண்டி, இந்த யோசனை எனக்கு தோணலையே. போடி, மத்தவங்களுக்கு முன்னாடி நீ போயிட்டு வந்துரு. ஏ பேனுக்குட்டி, என்னடி பண்ற? வாடி, நாம 2 பேரும் சோப்பு சாமான் விளையாடலாம். சரிக்கா, வரேன். ஏய் கமலா, நில்லுடி. இவ கூட நீ சேர மாட்டியே. இன்னைக்கு என்ன விளையாட கூப்பிடுற? இனிமே பேனுக்குட்டி தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. வாடி, நாம விளையாட போவோம். கமலா பேனுக்குட்டிய குளத்தங்கரைக்கு தனியா அழைச்சிட்டு போனா. ஆனா தேனுக்குட்டி அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டா. ஏ தேனு, எதுக்குடி எங்க பின்னாடி வர? போடி அந்த பக்கம். உன்னோட பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இவளோட பேனை எடுத்து உன் தலையில போடுக்க தானே பிளான் போடுற. அவளை இனிமே தனியா அனுப்ப மாட்டேன். அவ என்னோட தங்கச்சி. ஏ பேனுக்குட்டி, இங்கதான் இருக்கியா? நாங்க உன்னதாண்டி காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கோம். கமலா அக்கா தான் காலையில இருந்து என் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்படியா விஷயம்? பேனு கூட ஃப்ரெண்ட் ஆகி பேனை ஆட்டைய போட பாக்குறாடி. வா, நாம முந்திக்கலாம். கமலா, தள்ளி போடி. இனிமே பேனுக்குட்டி எங்களுக்கு மட்டும்தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். தேனுக்குட்டி, வாடி, கொஞ்ச நேரம் எங்க மாந்தோப்புல போய் தூங்கலாம். எல்லாரும் மாந்தோப்புல போய் தூங்க ஆரம்பிச்சாங்க. தேனுக்குட்டியோட தலைக்கு பக்கத்துலா போய் அவங்க தலைய வச்சு படுத்துக்கிட்டாங்க. ஏன், எவ்வளோ அவ கிட்ட கிட்ட தலைய வச்சு படுக்க முடியுமோ அவ்வளோ கிட்ட வைடி. சரிடி சரிடி. பேனுக்குட்டி தலையில இருந்த நிறைய பேனுங்க எல்லாரு தலைக்கும் போச்சுங்க. அத பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஐ, என்னோட தலைக்கு தான் பெரிய பெரிய பேனா வருது. நான் தான் எல்லாரை விட பெரிய பணக்காரியாக போறேன். என்னோட அம்மா என்னைய தலை மேல தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. ஏய், நமக்கு கிடைக்க போற தங்க முட்டைகளை வச்சு தோடு மட்டும் இல்ல, செயின் கூட செஞ்சுக்கலாண்டி. அவ எங்கேயோ தனியா போறாடி. அவ போனா போவட்டும், விடுடி.
நமக்கு தான் பேனுங்க கிடைச்சிருச்சுல, வாங்க போவோம். அப்போ ஒரு குரங்கு பேனுக்குட்டியின் தலையில் பேன் பார்த்து கொண்டிருக்கிறது. அடியே பேனுக்குட்டி, என்னடி இது? குரங்கு கூட உட்கார்ந்திருக்க? இதுதாம்மா என்னோட ஃப்ரெண்ட். இனிமே உங்களுக்கு பேனு பார்க்குற வேலையே இல்ல. எனக்கு இதுவே பேனு பாத்திரம். இனிமே பேனை பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம். அது சரி. பேனு சிரித்தபடி இருக்கிறாள். அப்புறமாதான் உண்மையான பிரச்சனையே வந்தது. கிராமம் முழுக்க அலறல் சத்தம். எல்லார் வீட்லயும் ஐயோ ஐயோன்னு கூப்பாடு. கமலாவும் அவ அம்மாவும் வீட்டுக்கு வெளியே திண்ணையில உட்கார்ந்து ஓன்னு கதறிட்டு இருக்காங்க. ஊர்ல இருக்கிற மத்த சனங்க எல்லாரும் தலைய சொரிஞ்சுக்கிட்டே அங்கும் இங்கும் பித்து பிடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, தங்கத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பேணி எல்லாத்தையும் தலையில ஏத்திக்கிட்டோமே. அடியே கமலா, ஓடி போய் ஷாம்பு பாக்கெட் வாங்கிட்டு வாடி. எம்மா, தங்க பேனுன்னு நினைச்சு இப்படி மாட்டிக்கிட்டேனே. அந்த பேனுக்குட்டிய சும்மா விட மாட்டேன். ஐயோ தலை அரிக்குதே, தலை அரிக்குதே. என்னை யாராவது காப்பாத்துங்க. நம்ம திமிரபாளையத்துல ஊர் தெரு. ராத்திரி நேரம். ஊர்க்காரங்க எல்லாரும் தூங்க போறாங்க. எம்மா, கமலாம்மா, மாடுங்களை கட்டி போட்டியா? போட்டுட்டேன் மாமா. சரிம்மா, நான் போய் படுக்கிறேன். இன்னைக்கு வெயில் ஜாஸ்தி. வயக்காட்டில் வேலை செஞ்சது ஒரே அசதியா இருக்கு. சரிங்க மாமா, நீங்க போங்க. நான் இந்த பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். என் மாமனோட மனசு மல்லிகை பூ போல. ஏய் என் மாமனோட மனசு. அடடா, என்ன ராகமா பாடுறாள். வெயில் காலத்துல அடிக்கிற இந்த காத்துக்கும் இவ பாட்டுக்கும் எவ்வளோ நிம்மதியா இருக்கு. அடியே பேணு, இது என்னோட இடண்டி. அப்பா திடுக்கிட்டு முழிக்கிறாரு. எல்லா வீட்டு விளக்கும் எரியுது. ஐயையோ, இன்னிக்கும் சண்டை போடுற ஆளுங்களா? இன்னைக்கு தூங்குன மாதிரிதான். அடி வாண்டுகளா, என்னோட சங்கீதத்தை கெடுக்கவே பிறந்து வந்திருக்குங்க. இந்த பேனு குட்டிக்கும் தேனு குட்டிக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பேனுக்குட்டியும் தேனுக்குட்டியும் தலையணியை எடுத்து ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஏய், நேத்து தானேடி அம்மா கிட்ட தூங்குனேன். இன்னைக்கு நான் தான். முடியாது. நேத்து நான் நல்லா தூங்குன அப்புறம் என்னை தூரமா தள்ளி விட்டுட்டு நீ அம்மாவை கட்டிப்பிடிச்சு தூங்குன. நான் ஒன்னும் உன்னை தள்ளி விடல. நீ தான் தினமும் தூக்கத்துல உருண்டு போற. அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு நான் தாண்டி அம்மா பக்கத்துல தூங்குவேன். அடியே, இப்பதான் விடியுதா? தூங்காம ஏண்டி இப்படி கத்துறீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க தூங்க வேணாமா? அம்மா, நேத்து உங்க பக்கத்துல தானேம்மா இவ தூங்குனா. இன்னைக்கு என்ன விட மாட்டீங்கறா? 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்குனா என்ன இப்படி இம்சை பண்றீங்களேடி? போன மாசம் நான் பாட்டி வீட்டுக்கு போனேன்ல, அப்போ 1 மாசம் பூரா இவ தானம்மா உன்னை கட்டிப்பிடிச்சு தூங்குனா. இந்த மாசம் முழுக்க நான் தான் உன்கிட்ட தூங்குவேன். இவளை தூரமா தூங்க சொல்லுமா? ஏண்டி தேனு, நீ தானேடி பெரியவ, நீ விட்டு கொடுத்து போ. அவ விட்டு கொடுக்க மாட்டீங்கறா. நான் மட்டும் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? இங்க எப்படி தூங்குறேன்னு பாக்குறேன்டி. பேனுக்குட்டி ஒரு சொம்பு தண்ணிய பாலில ஊத்துறா. ஏய், என்ன வேலைடி பண்ற? இரு, உனக்கு இருக்கு. விளக்குமாரை எடுத்து பேனுக்குட்டி கால்ல 2 வீசு வீசுறாங்க. பேனுக்குட்டி அழுதுகிட்டே படுத்திருக்கா. தன்னோட கால்ல இருக்கிற காயத்தை பார்த்து பேனுக்குட்டி அழுதுட்டு இருக்கா. அம்மா, இங்க பாருமா, சத்தம் போட்டே இருக்கா. தூங்க முடியல. ஏய் பேனுக்குட்டி, சத்தம் போடாம தூங்கு. அப்போ தேனுக்குட்டி முறைச்சுக்கிட்டே சிரிக்கிறா. என்னைய அம்மா கிட்ட அடி வாங்க வச்ச. இருடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அடுத்த நாள் காலையில பேனுக்குட்டி 2 ரூபாயை எடுத்துக்கிட்டு கமலா வீட்டு பக்கம் போறா. அங்க கமலா அம்மா கமலாவுக்கு பேன் பாத்துட்டு இருக்காங்க. என்ன கமலாக்கா, தலையில இருக்கிற பேன் எல்லாம் சுகமா இருக்கா? ஏ பேனு, உன்னாலதாண்டி இவ்ளோ பிரச்சனை. உன்னோட பேனை பூரா ஏன் தலையில ஏத்தி விட்டுட்டு நீ நல்லா திரியிற. நானா ஏத்தி விட்டேன், நீங்களா தானே வந்து வாங்கிக்கிட்டீங்க. சரி, இப்போ எதுக்கு இங்க வந்த? அத சொல்லிட்டு கிளம்பு. கமலாக்கா, எறும்புக்கு பிடிச்ச உணவு எது? என்னது, எறும்புக்கு பிடிச்ச உணவா? லட்டு தான். ஏண்டி கேக்குற? அது ஒண்ணும் இல்ல, நான் எறும்பு வளர்க்க போறேன். இவ்வளவு நாள் பேன் வளர்த்த, இப்ப எறும்பு வளர்க்கறியா? இன்னும் என்னவெல்லாம் பண்ண போறாளோ. பேனு அங்கிருந்து கிளம்பி மிட்டாய் கடைக்கு போறா. அங்க கடை தாத்தா ஜம்முன்னு உட்கார்ந்திருக்காரு. தாத்தா, எனக்கு 2 லட்டு கொடுங்க. 2 லட்டு தரேன் பாப்பா. முதல்ல காசு எடு.
இந்தாங்க. பேணுக்குட்டி 2 ரூபாய காட்டுறா. என்ன 2 ரூபாயா தரே பாப்பா? இதுக்கு 1 லிட்டர் தான் கிடைக்கும். 1 மட்டும் வாங்கிக்கோ. இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணு எறும்புக்கு ஒண்ணு, மொத்தம் 2 வேணும். என்ன எறும்புக்கு 1 லிட்டா? இல்ல இல்ல, என்னோட அக்காவுக்கு. இப்போ 2 கொடுங்க, அப்புறமா 2 ரூபாய் தரேன். சரி சரி, மறக்காம காசை கொடுத்துடு. ஒரு லட்ட வாங்கி அங்கேயே சாப்பிடுறா பேணுக்குட்டி. இன்னொரு லட்ட அமுக்கி சின்ன சின்ன பூந்தி ஆக்குறா. தாத்தா அத பார்த்து விழி பிதுங்கி நிக்கிறாரு. ராத்திரி எல்லாரும் தூங்க போறாங்க. தேனுக்குட்டி அம்மா பக்கத்துல படுத்துக்கிட்டு நக்கலா சிரிக்கிறா. சிரிடி சிரி, இன்னைக்கு எப்படி தூங்குறேன்னு பாக்குறேன். தேனுக்குட்டியும் அம்மாவும் நல்லா தூங்கிட்டாங்க. அப்போ பேணுக்குட்டி அவ கையில நுணுக்கி வச்சிருந்த லட்ட தேனுக்குட்டி மேல போடுறா. கொஞ்ச நேரத்துல நிறைய இரும்புங்க தேனுக்குட்டிய சுத்தி வந்துடுச்சுங்க. ஏய் எறும்புகளா, சீக்கிரமா அவளை கடிங்க. எறும்புக எல்லாம் தேனுக்குட்டிய கடிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. தேனுக்குட்டி அலற ஆரம்பிச்சுட்டா. ஐயையோ அம்மா, அம்மா வலிக்குது வலிக்குது. ஹஹஹா, இனிமே எப்படி அங்க தூங்குறேன்னு பாக்குறேன். ஐயோ தேனு, அடியே தேனுக்குட்டி, என்னடியாச்சு? அடுத்த நாள் மதியம் குளத்தங்கரையில தேனுக்குட்டி அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கா. அடியே தேனு, என்னடி உன்னோட கைகாலெல்லாம் இப்படி செவந்து போயிருக்கு? நேத்து நைட்டு என்னோட பாயில அவ்ளோ எறும்பு இருந்தது. பாயில கிடந்த லட்ட சாப்பிட வந்து என்ன கடிச்சிடுச்சு. என்னடி சொன்ன? லட்டு இருந்துச்சா? ஹே தேனு, அந்த லட்டை போட்டது வேற யாரும் இல்லடி, உன் தங்கச்சி பேணுதான். என்னடி கமலா சொல்ற? ஆமாண்டி, அந்த பேணுக்குட்டி நேத்து தான் எறும்புக்கு போட போறேன்னு சொல்லி லட்டு வாங்க போனா. ஓஹோ, எறும்ப வச்சு மேடம் என்ன பழிக்கு பழி வாங்குறாங்களா? அவளை நாம பழிக்கு பழி வாங்கணுண்டி. 4 பேரும் போட்ட பிளான் படி பேணுக்குட்டி வர்ற பாதையில உட்கார்ந்திருக்காங்க. பேணுக்குட்டி வர்றாடி, நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹே தேனு, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, அத சொல்லு. அட, இவங்கெல்லாம் இங்க என்ன பண்றாங்க? பேணுக்குட்டி அவங்க பேசுற எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கேக்குறா. எங்க அம்மா வயித்துல இப்போ தம்பி பாப்பா இருக்குடி. உங்க அம்மா வயித்துல தம்பி பாப்பா இருந்த உங்க அம்மா பக்கத்துல நீ படுத்து தூங்க கூடாது. இல்லனா வயித்துல இருக்கிற தம்பி பாப்பா மேல நாம இடிச்சிருவோம், தெரியுமா? எனக்கு தெரியும். பாப்பா பிறக்கிற வரைக்கும் எங்க அம்மா பக்கத்துல படுத்து தூங்காம சமத்தா இருக்க போறேன்டி. இந்த விஷயத்த அந்த பேணுக்குட்டி கிட்ட சொல்லாதடி, அவ அம்மா கிட்ட தூங்க போய் திட்டு வாங்கட்டும். ஓஹோ, இதுதான் உங்க திட்டமா? அம்மா பக்கத்துல போய் தூங்குனாதானே எனக்கு திட்டு விழும். அன்னைக்கு ராத்திரி பேணுக்குட்டி அம்மா கிட்ட படுக்காம தூரமா போய் படுத்துக்கிறா. பேணுக்குட்டி, அம்மா பக்கத்துல தூங்காம அங்க போய் தூங்குற, என்னாச்சு? நான் எங்க படுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ தூங்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பேணுக்குட்டி நல்லா தூங்கிடுறா. அத பார்த்த தேனுக்குட்டி சத்தம் போடாம அம்மா கூட போய் படுத்துக்கிறா. இப்படியே 1 மாசம் போகுது. ராத்திரி நேரத்துல கமலா அம்மா கமலாவுக்கு பேன் பாக்குறாங்க. அப்பா கைத்துக்கட்டில்ல உட்கார்ந்திருக்காரு. ஏண்டி இந்த இருட்டுல வந்து தலைய காமிச்சீனா எப்படிடி பேன் பாப்பேன்? கண்ணும் தெரியல, ஒன்னும் தெரியல. அம்மா, தலை அரிக்குதுமா, ஒழுங்கா பாரு. அடடா, இப்போ நம்ம ஊரு எவ்வளோ அமைதியா இருக்கு பாரு கமலா. எவ்வளோ நிம்மதியா இருக்கு. ஆமாங்க மாமா, இப்போதெல்லாம் தேனுக்குட்டியும் பேனுக்குட்டியும் சத்தம் போடுறதே இல்ல. அது நாங்க போட்ட திட்டம்தாம்மா. அது என்னடா கண்ணு, அப்படி ஒரு திட்டம்? சொல்லு, கேப்போம். கமலாவும் தேனும் போட்ட பிளான கமலா சொல்ல ஆரம்பிக்கிறா. அட, இன்னும் எத்தனை நாள் தான் அம்மாவை விட்டு தள்ளி படுத்திருக்கிறது? தம்பி பாப்பா எப்போந்தான் பிறக்குமோ தெரியலையே. பேசாம அம்மா கிட்டயே கேட்டுடுவோமா? அட, இவ என்ன இன்னைக்கு இன்னும் தூங்காம இருக்கா? அடியே பேனோ, ஏண்டி இன்னும் தூங்காம இருக்க? நான் எப்ப தூங்குனா உனக்கு என்ன? நீ முதல்ல தூங்கு. அடச்ச, இவ தூங்கிட்டா அம்மா கிட்ட போய் தூங்கலான்னு பார்த்தா இவ இப்படி பண்றாளே. ஏய், என்ன 2 பேரும் தூங்காம தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, அம்மா, உங்க வயித்துல இருக்கிற பாப்பா எப்பம்மா வெளியே வரும்? என்னது, தம்பி பாப்பாவா? யாரு சொன்னது? அக்கா தான் சொன்னா, உன்கிட்ட படுத்து தூங்கக்கூடாது, உன் வயித்துல தம்பி பாப்பா இருக்குன்னு. ஏண்டி, இப்படி ஒரு அமைதியான ராத்திரி வேளையில மாமனுக்காக ஒரு பாட்டு பாடிடி. இந்தா பாடுற மாமா. என் மாமனோட மனசு மல்லிகை பூ போல, ஏய் ஏய் என் மாமனோட மனசு. ஏய் தேனு, என்னைய நல்லா ஏமாத்திட்டலடி. நீ என்னைய எறும்ப வச்சு கடிக்க வச்சலடி. ஐயோ, கத்தாதீங்கடி.
எல்லா வீட்டு விளக்கும் எரியுது. இன்னைக்கு அந்த 2 பிசாசையும் சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். ஊர்க்காரங்க எல்லாரும் பேனுக்குட்டி வீட்டு முன்னாடி வந்து பயங்கரமா சத்தம் போடுறாங்க. எம்மா வெளிய வாம்மா, இன்னும் எவ்வளவு பொறுமையா இருக்கிறது? ஒரு எல்லை இல்லையா? இதோ பாருமா, நாளைக்கு காலையில பஞ்சாயத்து. நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்ட போறோம். ஒழுங்கா வந்துடுங்க. அடுத்த நாள் காலையில பஞ்சாயத்து நடக்குது. நாட்டாமை முழுக்கு மீசையோட கம்பீரமா இருக்காரு. நம்ம தேனுக்குட்டி பேனுக்குட்டி மேல எல்லாரும் பழி போடுறாங்க. ஏண்டி தேனுக்குட்டி, ஏண்டி உன் தங்கச்சிக்கிட்ட இப்படி பிரச்சனை பண்ற? சின்னவ தானே, நீ கொஞ்சம் அனுசரிச்சு போனா என்ன தப்புன்னு கேக்குறேனே. அவ முதல்ல என்ன செஞ்சா தெரியுமா உங்களுக்கு? லட்டை ஏன் மேல போட்டு எறும்பு கிட்ட கடி வாங்க வச்சிட்டா. அதை செஞ்சது நான் இல்ல தாத்தா, என் மேல பழி போடுறா. இவதான் செஞ்சா. தாத்தா, கமலா கிட்ட கேளுங்க. ஏய் கமலா, சொல்லிடு எல்லாத்தையும். மிஸ்டர் நாட்டாமை, என்னுடைய தோழி கூறுவது அனைத்தும் உண்மைதான். நானும் என்னை பெற்றெடுத்த அன்னையும் அதற்கு சாட்சி. ஆமா மிஸ்டர் நாட்டாமை. தோலை உரிச்சு போடுவேன். 2 பேருக்கும் என்ன பெரிய வக்கீல்னு நினைப்பா? நம்ம ஊர் பாஷை பேச மாட்டீங்களோ? நாட்டாமையா, இந்த பேனுக்குட்டி என்கிட்ட தான் லட்டு வாங்கிட்டு எறும்புக்கு போட போறேன்னு சொன்னான். நானும் சாட்சி. தேனுக்குட்டியும் பேனுக்குட்டியும் இந்த ஊரோட நிம்மதியை கெடுத்ததுக்காக 1 மாசம் இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன். பக்கத்து ஊர்ல இருக்கிற நாகம்மா பாட்டி வீட்ல தான் 2 பேரும் இருக்கணும். இந்த 1 மாசமும் அவங்களுக்கு யாரும் ஸ்நாக்ஸ் கொடுக்கக்கூடாது. 1 ரூபா 2 ரூபான்னு பாக்கெட் மணி தரக்கூடாது. சொப்பு சாமான், பல்லாங்குழி, கிச்சி கிச்சி தாம்பாளம் மாதிரி எந்த விளையாட்டுக்கும் சேர்த்துக்க கூடாது. இத மீறினா அந்த குழந்தையையும் ஊரை விட்டு தள்ளி வச்சிருவேன். இதுதான் நாட்டாமையோட தீர்ப்பு. இந்த தீர்ப்பை கேட்டு ஊரே கொண்டாடுது. சிறுசு பெருசுன்னு எல்லாரும் துள்ளி குதிக்கிறாங்க. அன்னைக்கு சாயங்காலமே தேனுக்குட்டியும் பேனுக்குட்டியும் பஸ்ல பாட்டி வீட்டுக்கு போறாங்க. ஐயோ, என்னோட புள்ளைங்க 2 என்னை விட்டுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியலையே. 1 மாசம் எப்ப முடியுமோ? ஏய் பாட்டி, கூட நான் தாண்டி தூங்குவேன். இல்ல இல்ல, பாட்டிக்கு என்னைய தான் ரொம்ப பிடிக்கும். நீ ஓரமா போ. ஐயோ, 2 பேரும் அமைதியா இருங்க பிள்ளைங்களா. ஏய் தேனு, ஓரமா போடி. ஐயோ, கூட இல்ல, நான் இல்ல. தாண்டி தூங்குவேன். நீ ஓரமா போ. இந்த மாதிரி அதிரடி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.